வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப அவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போறதில்ல. ஆனா, இதுல ஒரு விதிவிலக்கு தான் செலிபிரிட்டி கப்புள்ஸ். அவங்க என்னதான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய லைஃப செலுத்திட்டு இருந்தாலும், ஒரு கட்டத்துல அவங்கள பிரிஞ்சு போயிர்றாங்க. மேபி அது குழந்தைங்களுக்கு பொறக்கறதுக்கு முன்னாடி, இல்ல அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு 5 டூ 6 இயர்ஸ் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த வகையில எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கப்புளான அமீர் அண்ட் பாவனி வந்து திடீர்னு தங்களுடைய அந்த பிரிவ பத்தி பேசுறது தான் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. எல்லாரோட ஃபேவரட் பேரான அமீர் அண்ட் பாவனியோட அந்த லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் டஃப்பா இருக்காம். இப்ப திடீர்னு ரீசென்ட்டா நம்மளுடைய பாவனி போட்ட அந்த பதிவு தான் எல்லாருக்குமே வருத்தப்பட வச்சிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அந்த பதிவுல அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கு பா பாவனி மட்டும் கிடையாது, நம்ம அமீரும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அமீர் வந்து தன்னுடைய பழைய விஷயங்கள சேர்த்து எனக்கு லைஃப்ல இதுதான் இன்னைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஒரு பாத்துல இன்னைக்கு பயணிக்கிறதா தன்னை பத்தி சொல்லியிருக்காரு. அதனால தான் என்னால மேரேஜ் பண்ணிக்கிட்டு கூட என்னுடைய லைஃப சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி பாவனி கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஆனா அத அவ கொஞ்சம் கூட காதுல வாங்கல. அவ மேரேஜ்ல தான் ஃபோக்கஸா இருந்தா. மேபி அதால கூட இவ்ளோ தப்பு எங்களுக்குள்ள நடந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் நான் ஒருத்த மட்டுமே காரணம் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் அமீரும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிற விஷயத்த தான் நாம வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிக் பாஸ் மூலமா அறிமுகமானவர் தான் நம்ம அமீர். அமீர் வந்து ஆரம்பத்துல டான்ஸ் ஸ்டுடியோ வச்சிருந்தாரு. ஆனா அவருக்கு பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ஃபேம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல பேரும் கிடைச்சது. அவங்க தான் பாவனி. அதுக்கு முன்னாடியே சின்ன தம்பி சீரியல்ல ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தவங்க தான் பாவனி. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அமீர் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு, அவங்க 2 பேரும் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஆனா இதுக்கு முன்னாடியே நம்ம அமீர் மேல ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சொல்லப்பட்டுருச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூல இந்த விஷயத்த பத்தி ஃப்ராங்கா பாவனியே சொல்லியிருப்பாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே உன்ன நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயத்த தான் சொன்னாங்க. ஆனா அதையும் தாண்டி என்னுடைய லைஃப் வந்து உன் கூட இருந்தா கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன். நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் வந்து எல்லாருடைய அந்த இதையும் மீறி நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற விஷயத்த ட்ரூத் ஆர் டேர்ல வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் அமீரே அப்ப முகம் சுளிக்கிற மாரி அந்த பதில் வந்து இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறமேலு அவங்க ரொம்ப சந்தோஷமா இந்த மேரேஜ் முடிவ எடுத்து ஹேப்பியா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த விஷயம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சது. இதுல பாவனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மேபி நாங்க ஹனிமூன் ட்ரிப்ல இருப்போம். அதனால தான் நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம். எங்களால எந்த போஸ்ட்டும் குடுக்க முடியல. எந்த ஃபோட்டோஸும் எங்களால குடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கலாம் நெனச்சிருப்பீங்க தானே. ஆனா அது உண்மை கிடையாது. நானும் அமீரும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு கூட தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த பாவனி சொல்லியிருக்காங்க. பாவனி சொன்ன இந்த விஷயம் தான் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு மிகவும் வருத்தமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, பாவனி வந்து இப்போ ஹைதராபாத்ல தங்கிட்டு இருக்காங்க. ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு நம்ம அமீர் வந்து அத சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, நெறைய படங்களுக்கு சம்மந்தமா கதையும் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா என்னால இந்த விஷயங்கள சூஸ் பண்ண முடியல. எனக்கு இதுல கொஞ்சம் அனுபவம் இல்லாததுனால எனக்கு நான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயே அப்படியே நிக்கிறேன் அப்படிங்கிற மாரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஏன் அமீருக்கு இந்த மாரி விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாவனிய விட்டு பிரியக்கூடிய இந்த நிலைமை அவருக்கு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணமா அவங்களுடைய அந்த அஷ்ரஃப் குடும்பம் வந்து இருக்குது. அதாவது அமீர வந்து ஆரம்பத்துலருந்தே ஆதரிச்சுட்டு வந்தவங்க தான் அஷ்ரஃபோட ஃபேமிலி. அஷ்ரஃபோட ஃபேமிலிக்கும் அமீருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததுனால தான் அஷ்ரஃப் வந்து அஷ்ரஃபோட ஃபேமிலியிலருந்து அமீர் பிரிஞ்சு பாவனி கூட தனியா இருந்தாரு. அமீருக்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஆனா அஷ்ரஃபோட ஃபேமிலி தான் அவங்களுடைய ஃபுல்லா டேக் கேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய டாட்டர்ஸ தன்னுடைய சொந்த சிஸ்டரா அமீர் வந்து நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஐஷு போட்ட அந்த ட்வீட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐஷு வந்து அஷ்ரஃபோட பொண்ணு. அவங்க "தெருநாய தயவுசெய்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராதீங்க. உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு அங்க வெளியிலயே அனுப்பிச்சுடுங்க. அத கொண்டுட்டு வந்து ஆதரிக்கணும், அரவணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சீங்களா, கண்டிப்பா உங்கள அது கடிக்க தயங்காது." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அவங்க மேக்ஸிமம் அமீர தான் இந்த மாரி நோட் ப ஷ நோட்டிஃபைஸ் நோட் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுலருந்து வெளில வந்து அமீர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் என்னுடைய மேரேஜுக்கு அஷ்ரஃப எப்படி கூப்பிடாம இருப்பேன். அவங்களுடைய மொத்த ஃபேமிலியுமே நான் கூப்ட்டுருந்தேன். ஆனா அவங்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்னுடைய மேரேஜுக்கே வரத அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆனா என் சைட்லருந்து அவங்களுக்கு நான் பத்திரிக்கைய
வச்சுட்டேன் அப்படிங்கிற மாரி அந்த விஷயத்த கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஏன்னா, அஷ்ரஃபோட ஃபேமிலிய அவங்க ஒரு கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அஷ்ரஃபோட ஃபேமிலி வந்து முன் வச்சிருந்தாங்க. அத கிளாரிஃபை பண்ற மாதிரியும் அமீர் ஒரு பதில குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமேலு அமீர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஒரு இடத்துல நின்ன அப்புறமேலு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவனி கிட்ட பல டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஆனா, அத பாவனி அக்செப்ட் பண்ணிக்கல. நம்ம ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உன்னுடைய லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாரி அந்த பாயிண்ட்ல அவ நின்னுட்டே இருந்தா. பட் பாவனிய என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அவளுடைய சந்தோஷத்துக்காக நான் இந்த மேரேஜ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கும் வந்தேன். அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து பாவனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா, அதுக்கப்புறமேலு என்னுடைய லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் விட்டு விலகவே இல்ல. நான் கண்டிப்பா அதுல ஃபோக்கஸ் பண்ணி பெரிய இடத்துக்கு வருவேன். அமீர் இந்த மாரி சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாவனியோட அந்த லைம்லைட்ல தான் நீ ஷைன் ஆகுற. உனக்குன்னு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து அமீர சொன்னதுனால தான் அமீர் வந்து ஆரம்பத்துல இருந்தே தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சதுக்கு அப்புறம் தான் பாவனி கூட சந்தோஷமா வாழணும். தன் பாவனிய மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தாரு. ஆனா பாவனியோட அதிகப்படியான அழுத்தத்தின் காரணமா தான் அவங்க ஆசைக்காக இந்த கல்யாணத்துக்கே அவரு சம்மதிச்சாரு. ஆனா இப்போ வந்து அவரு வந்து தன்னுடைய லைஃப்ல கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக பாவனிய விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. மேரேஜ் ஆன அப்புறமும் 2 பேரும் தனித்தனி தான் வாழ்றாங்க. ஈவன் பிரியங்கா தேஷ்பாண்டே கூட அவருடைய ஹஸ்பண்டான வசிய பிரிஞ்சு தான் இருக்காங்க. அவரு லண்டன்லயும், இவங்க தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா மட்டும்தான் 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. இப்போவும் அமீரும், பாவனியும் அந்த மாரி தான் இருக்காங்க. டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட 2 பேரும் சந்தோஷமா தன்னுடைய லைஃப செலுத்திட்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்த தான் அமீர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா பாவனி ஒரு பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "தயவுசெய்து வீட்டுக்காவது வந்துட்டு போ அமீர். உன்ன பார்க்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படிங்கிற மாரி விஷயத்த பாவனி வந்து சொல்லியிருக்காங்க. பாவனி ரியலி வந்து நாங்க ஹனிமூனுக்கு போனோம்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது கண்டிப்பா கிடையாது. இப்போ வந்து அவனுடைய லைஃப்ப பார்க்கறதுக்காக அவன் இன்னைக்கு அவனுடைய பாத்ல டிராவல் பண்ண போயிருக்கான். அப்படிங்கிற மாரி சொன்ன விஷயம் வந்து ரசிகர்களுக்கு உண்மையிலேயே மிகவும் வருத்தமா இருக்கு. ஏன்னா அவனோட ஃபர்ஸ்ட் லைஃப் தான் அவங்களுக்கு ரொம்ப மோசமா அமைஞ்சது. அமீர் கூட அவங்களுடைய லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இவ்ளோ அந்த எதிர்பார்ப்புல இப்படி ஒரு இடிவிழும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல. ஆனா அந்த மாரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அமீர், பாவனிக்குள்ள நடந்துட்டு வருது. அவங்க 2 பேருக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா தன்னுடைய லைஃப்ல இன்னைக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டு வர ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு பாவனிய வந்து பிரிஞ்சிருக்க வேண்டிய நிலைமையில அமீர் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ஃபுல் அண்ட் ஃபுல் அமீர் தன் சைடுல இருக்கிற எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல யார் என்ன பத்தி பேசினாலும் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. என்னுடைய லைஃப்ல நான் ஒரு சர்டைன் கோல அடைஞ்ச அப்புறம் மட்டும் தான் நான் பாவனி கூட என்னோட லைஃப்ப நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படிங்கிற மாரி ரொம்ப ஓப்பனா வந்து அமீர் சொல்லியிருக்காரு. இதுக்கு பாவனியும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாலும், அவங்களுக்கு அமீர பிரிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அந்த லோன்லினஸ் தான் அவங்களால தாங்க முடியல. அப்படிங்கிற மாரி விஷயத்தையும் பாவனியே சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அமீர், பாவனி எப்போலருந்து பிடிக்கும்? அப்படிங்கிற மாரி விஷயத்தையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, பாவனியும், பிரியங்கா தேஷ்பாண்டேவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த மீடியா ஃபீல்ட தாண்டி அவங்க 2 பேருமே ஆரம்பத்துல இருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் பலருக்கும் தெரியாது.